ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க செலவே இல்லாத மாடி தோட்டத்தை எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா செடிங்களுக்கு லிக்விட் தண்ணி கொடுக்குறேங்க. அதை தான் இந்த வீடியோவில் காட்டுறோங்க. செடிங்களுக்கு லிக்விட் தண்ணி வாரம் இந்த முறை பார்த்திங்கன்னா 2 டைம் கொடுத்துருக்குறேங்க. ஏன்னா வெயில் கொஞ்சம் இப்போ ஓவராக அடிக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த லிக்விட் தண்ணியில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். அரிசி கழுவுன தண்ணி, சாதம் வடிக்கிற கஞ்சி, மெயினாக சாதம் வடிக்கிற கஞ்சிங்க. அப்புறம் மீன் கழுவுற தண்ணி, அப்புறம் வெங்காய சரகு ஒரு புடி அளவுக்கு போடுங்க. அதாவது புடினா நல்லா பெரிய புடிங்க. அந்த அளவுக்கு பூண்டும் அதே மாதிரிங்க ஒரு பெரிய புடி. அப்புறம் மோர், வாழைப்பழத்தோல் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க. சாதம் வடிக்கிற தண்ணி கண்டிப்பாக இருக்கணுங்க. மெயினாக அதுதாங்க அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளிச்ச மாவு ஊற்றலாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளைக்கு நல்லா சுகுராக ஊற விட்ருங்க. நல்லா ஊறட்டும். ஊறின பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 1 1/2 ஜக்கு அளவுக்கு நீங்கள் 1 லிட்டர் கணக்கில் நீங்கள் கலந்தா போதுங்க. ஏன்னா 1க்கு 3 மடங்கு தண்ணி கொடுத்து நம்ம கலந்து செடிங்களுக்கு கொடுக்கணுங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு செடியினுடைய வளர்ச்சி நல்லா இருக்குங்க. நான் அப்படி தாங்க மாடி தோட்டத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். என்னுடைய மாடி தோட்டத்துக்கு காய்களை அறுவடை பண்ணுறதா இருக்கட்டும், என்னுடைய செடிங்க இவ்வளோ காய் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது ஒன்றே ஒன்று தாங்க காரணம். நான் எதுவுமே பயன்படுத்துறது கிடையாதுங்க. அதை தான் உங்கள்கிட்ட நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறேங்க. பாருங்கள், பச்சை மிளகாய் எப்படி சட்டை சட்டையாக பிடிச்சிருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக நிறைய மிளகாய் எடுத்துருக்குது பாருங்கள். இந்த ரகம் பார்த்தீங்கன்னா குண்டிலே குட்டி மிளகாங்க. அதாவது பார்க்க குண்டு மிளகாங்க. ஆனால் அது குட்டி ரகமாக வைக்கும். செடி பார்த்தீங்கன்னா பொக்கே மாதிரி புஷ்டியாக இருக்குங்க. அந்த மாதிரி செடிங்க இது. பாருங்கள், மூக்குத்தி அவரை பாருங்கள் எவ்வளோ செக்கப்போடு போடுதுன்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு என்னுடைய பந்தில் மொத்தத்தையும் ஆக்கிரமிச்சு மூக்குத்தி அவரை தாங்க காய் வச்சுட்டு இருக்கு. இப்போ அடுத்த அறுவடை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நிறைய காய் இருக்குதுங்க. தேடி கண்டுபிடிச்சி அறுவடை பண்ணுறது தாங்க நம்மளுக்கு ஒரு டாஸ்க்கு. செடிங்களை இந்த மாதிரி ஆரோக்கியமாக பார்க்குறதே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குதுங்க. பாருங்கள், இளங்கொடி பாருங்கள், பீக்கங்காய் கொடி 3 நாற்று இதில் ஒரே பேக்கில் நட்டுருக்கேன் பாருங்கள். 3 கொடி பார்த்தீங்கன்னா பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9க்கு 25ங்க. அதனால் 3 கொடி விட்ருக்குறேங்க. பீக்கங்காய் கொடிலாம் அழகாக வளர்த்த முடியுங்க. இந்த மாதிரி பீக்கங்காய் கொடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் அதிகமாக போகாதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் கொடிலாம் அழகாக 3 கொடி வளர்த்துலாங்க ஒரு பேக்கில். அந்த மாதிரி செடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சத்து நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு செடியினுடைய வளர்ச்சியும் சூப்பராக இருக்குங்க. கேள்வி நேரங்க. மிளகா செடியினுடைய மிளகா பேர் என்ன சொன்னோம் அப்படின்றது தாங்க கேள்வி. சரியான ஆன்சரை சொல்லுங்க. மிளகானுடைய ரகத்தை மட்டும் சொன்னீங்கன்னா கூட போதுமானதுங்க. பாருங்க, கத்திரி செடிலாம் சூப்பராக பூ எடுத்துருக்குது பாருங்கள். லிக்விட் தண்ணி ஊற்றினோம்னாவே நல்லா பூ எடுக்குங்க கத்திரி செடி பொறுத்த வரைக்கும். கத்திரி செடி எப்படின்னா ஒரு அறுவடை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது அப்படியே தேய்ச்ச மாதிரி கம்முனே ஆகிடுங்க. அதாவது அதில் புது தளிரும் வராது, புது பூவும் எடுக்காதுங்க. ஆனால் நீங்கள் லிக்விட் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே பூ எடுக்குங்க. அந்த மாதிரி இந்த லிக்விட் தண்ணிக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குதுன்னு கூட சொல்லலாங்க. நான் கத்திரி செடியில் பூ எடுக்கலை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா டக்குன்னு நான் லிக்விட் தண்ணி மட்டும்தாங்க வாரத்துக்கு 2 டைம் கொடுப்பேன். டக்குன்னு உங்களுக்கு பூ எடுத்துரும். அடுத்த வாரம் நான் அறுவடைக்கே வந்துருங்க காய். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா கொடி அவரை பச்சை அவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ வச்சதை காமிச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது பிஞ்சும் வச்சிருச்சிங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் பிஞ்சை காட்டுறேங்க. திங்கட்கிழமை வர வீடியோவில் உங்களுக்கு பிஞ்சை காட்டுறேன் நான். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த கொடியை நான் க்ளோஸ் அப்போ காட்டுறேன் பாருங்கள். கொடி எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக ஹெல்த்தாக இன்னும் பாருங்கள். சுரக்காய் பிஞ்செல்லாம் புதுசாக போட்டுகிட்டே போகுது பாருங்கள். கொடிங்க நல்லா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு காய் கொடுத்துட்டே இருக்குங்க. வாங்க அடுத்து இலந்தக்காய் செடியை பார்க்கலாம். இலந்தக்காய் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மலைக்கே காய்ங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ற திட்டத்துக்கு நல்லா பெருசாகிடுச்சிங்க. இப்போ அழகாக சாப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துருச்சிங்க. இப்போ தண்ணி விடும் போதெல்லாம் எனக்கு இதுவும் ஒரு ஸ்நாக்ஸாக மாறிடுச்சிங்க. இந்த காய் பார்த்தீங்கன்னா இப்போ புது பிஞ்சும் நிறைய எடுத்துருக்குதுங்க. நிறைய இப்போ பூ எடுத்து நிறைய பிஞ்சு போட்டிருக்குதுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சின்னு வச்சுங்க சீக்கிரமாகவே பெருசாகிடுதுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பைட்டில் வளர்க்குறதுனால தண்ணி அதிகமாக தேவைப்படுதுங்க இதுக்கு.
எனக்கு இந்த காய் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பிடிக்குங்க. அதனால தான் இத ஆசையா வாங்கி வச்சேங்க. பரவாயில்லைங்க. வாங்கி வச்சு 6 மாசத்துலேருந்தே இப்ப பார்த்தீங்கன்னா, 3 வருஷமா அந்த செடிய நான் வளர்த்துட்டு வரேங்க. 3 வருஷமாவும் நல்ல காய் குடுத்துட்டு வருதுங்க. இந்த செடிக்கு வந்து நான் வந்து 100க்கு 100 மார்க் குடுப்பேங்க. அந்த அளவுக்கு இந்த செடி ஆரோக்கியமாவும் இருக்குது. எனக்கு நெறைய காய் குடுக்குதுங்க. அந்த அளவுக்கு இந்த செடி எனக்கு ரொம்ப புடிச்ச செடின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு வந்து ஒரு எலந்தக்காய் வந்து நான் வந்து பறிச்சு நான் வந்து சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. அது எவ்வளோ ஜூஸியா இருக்குதுன்னு பாருங்க. இப்ப எனக்கு வந்து தண்ணி விடும்போது கோவக்காவும் போனா இந்த காய்ங்க. அந்த மாரி நம்ம ஏதோ ஒண்ணு வேலை செஞ்சுட்டு நம்ப தண்ணி விடும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு காய் இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. மாடி தோட்டத்தில தண்ணி விடணும்னா, ஓ! இந்த காய் இருக்கு, அந்த பழம் இருக்கு அப்படின்ற மாரி ஒரு யோசனை வந்துருங்க. ஒரு சாப்பிட்டுட்டே வேலை செஞ்சா எந்த வேலையும் கஷ்டமா இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய இதுங்க. கஷ்டப்பட்டு செய்யறத விட இஷ்டப்பட்டு செய்வேங்க நானு. அந்த மாதிரி. அ இந்த செடிகள பொறுத்தவரைக்கும் எனக்கு எப்படின்னா, அதுங்க ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா நான் சந்தோஷமா இருப்பேங்க. அதுங்க கொஞ்சம் வாடுனாலுமே எனக்கு ரொம்ப கவலையாயிடுங்க. என்ன காரணம்? இது ஏன் வாடுது? அப்படின்ற மாரி ஒரு கவலை வந்துருங்க. அதுக்கு என்ன பண்ணா அது வாடுறது அதாவது நல்லா செடி வந்து நல்லா கலகலன்னு மாறும் அப்படின்னு யோசிப்பேங்க. அந்த மாரி செடிய பொறுத்தவரைக்கும் நல்லா கலகலன்னு ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க இந்த காய் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. கொட்டை பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து சின்ன கொட்டை தாங்க. இதுக்கு 2 கேனு குடுத்துருக்குறேங்க. 2 கேன் தண்ணியுமே இதுக்கு பத்தறதில்லைங்க. அந்த அளவுக்கு தண்ணி இழுக்குதுங்க அந்த செடி. பாருங்க புதுசா லெமன் செடி நட்டது பாருங்க. நல்லா காயெல்லாம் பெருசா ஆயிருக்குது பாருங்க. எவ்வளோ காய் இருந்ததோ, அவ்வளோ காய் நம்மளுக்கு வந்து ஒரு 10 காய்க்கு மேல வந்து இப்போ பிஞ்சு வந்து பெருசா இருக்குதுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, பூ எடுத்து புதுசா பிஞ்சும் போடுதுங்க. அந்த அளவுக்கு செடியினுடைய வளர்ச்சி சூப்பரா இருக்குதுங்க. உங்களுக்கு நட்ட பின்னாடி நான் இப்ப தாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த லெமன் செடி காட்டுறேன். அதனால தான் உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குது லெமன் செடின்னு சொல்லி. அதுவும் லெமன் செடிலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சீக்கிரம் வளர்றதே பெரிய விஷயங்க. ஏன்னா, அந்த லெமன் செடி பொறுத்தவரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் வளரவே வளராதுங்க. வாங்கி வச்சோம்னா அப்படியே இருக்குங்க. இந்த முறை பரவாயில்லைங்க. சீக்கிரமாவே குரோத் ஆயிடுச்சுங்க. லெமன் செடியும் நம்ம கிட்ட வந்து இப்ப அழகா வளர்ந்துட்டு வருதுன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஏன்னா, என்னுடைய மாடி தோட்டத்தில லெமன் செடி மிஸ்ஸிங்கா இருந்ததுங்க. வாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கொத்து லெமன் பார்க்கலாம். இந்த செடி பார்த்தீங்கன்னா, கொத்து கொத்தாவும் காய் வைக்குங்க. ஒத்த ஒத்தையாவும் காய் வைக்குங்க. ஒத்த ஒத்தையா காய் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, காய் நல்லா பெருசா இருக்குங்க. கொத்தா இருக்கும்போது அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்னதா இருக்குங்க. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர, சாரத்திலயோ, செதப்பிடிப்பிலயோ எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க. 2ம் ஒரே மாரி தாங்க இருக்கும். கொட்டையே இதுக்குள்ள இருக்கிறது கிடையாதுங்க. பாருங்க இது ஒரு கொத்துல எத்தினி காய் இருக்குது பாருங்க. 6 காய் சூப்பரா இருக்குது பாருங்க. ஒரே ஒரு கொத்து தாங்க. 6 காய் இருக்குது பாருங்க. அந்த மாரி செடி ரப்பர் காயாவே இருக்குங்க. நான் வந்து அப்பப்ப வந்து ஜூஸுக்கா இருக்கட்டும், லெமன் ரைஸ்க்கா இருக்கட்டும், நான் வந்து பறிச்சுட்டு போயிடுவேங்க. அதாவது அத நான் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்கிறதில்லன்றதுனால, அத உங்களுக்கு நான் காட்ட முடியறதில்லைங்க. டைம் இருந்தா கண்டிப்பா நான் வீடியோக்கோ, ஷார்ட்ஸுக்கோ போடுவேங்க. டைம் இல்ல அப்படின்ற பட்சத்தில பார்த்தீங்கன்னா, வந்து பறிச்சுட்டு போயிடுவேங்க. அந்த மாரிங்க இந்த கொத்து லெமன பொறுத்தவரைக்கும் அதுதாங்க நெஜம். அ என்ன ஒண்ணு அதில ஊறுகாய் போட்டா சூப்பரா இருக்குதுங்க. ஊறுகாய் வந்து போட்டோங்க. சூப்பரா இருந்ததுங்க. இப்ப ஊறுகாய்க்கு தான் ஒரு 2 கொத்து காய நான் வளர்த்துட்டு வரேங்க இப்ப. இந்த கொத்தும், முன்ன காமிச்ச கொத்தும் பார்த்தீங்கன்னா, ஊறுகாய்க்கு தான் ஒரு 20 காய் போடலான்ட்டு வளர்த்துட்டு வரேங்க. பாருங்க இதிலும் எத்தன கொத்து இருக்குது, எவ்வளோ காய் இருக்குது பாருங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7, 8 காய் இருக்குதுங்க. அந்த அளவுக்கு காய் வந்து கொத்தா இருக்குது பாருங்க. அதனால தான் இப்ப இது கொஞ்சம் பெருசானா ஊறுகாய் போட்டுக்கலான்னு சொல்லி, இந்த 2 கொத்தையுமே நான் வந்து ஊறுகாய்க்குன்னு வளர்த்துட்டு வரேங்க. என்னுடைய கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத கமெண்ட் குடுங்க. இந்த வாரம் சனிக்கிழமை மிஸ் பண்ண வேண்டாங்க. குலுக்கல் முறையில யார தேர்ந்தெடுக்கிறேன்றத வெயிட் பண்ணி பாருங்க. சூப்பரான லெமன்ங்க. இது நல்ல ஜூஸியான லெமன் சொல்லலாங்க. அதாவது அந்த அளவுக்கு சாரம் ஜாஸ்திங்க இது. லெமன் ரைஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, 1/2 லெமன் தாங்க போடுவேன். அந்த அளவுக்கு புளிப்பு உரைக்குங்க இது.
செடி பார்த்தீங்கன்னா, நல்லா அதுக்கே இதுக்கு வந்து நல்லா ஒரு பெரிய ட்ரம்மே குடுத்துட்டேங்க. நல்லா இதுக்கு வந்து போதுமான இடமும் குடுத்துட்டேன், போதுமான சத்தும் குடுத்துட்டேன். அந்த அளவுக்கு இதுக்கு இப்ப ஆரோக்கியமா வளர்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. அடுத்த கேள்விங்க. ஒரு கொத்துல எத்தனி காய் இருக்குதுன்னு சொன்னா அப்படின்றது தாங்க அடுத்த கேள்வி. சரியான ஆன்சர சொல்லுங்க. விதைய வெல்லுங்க. உங்களுக்கு என்னுடைய கொத்து லெமன் செடி எப்படி புடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் குடுங்க. அடுத்த வீடியோ சனிக்கிழமை வருங்க. பாருங்க. பாய்.